அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம டீடைலா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணுவோம். ஆமாமா, ரோகிணி சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நம்ம நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறமா கூட முடிவு பண்ணலாம். டேய், அந்த கலிவர்தங்கிட்ட சவால் விட்டதை மறந்துடாத. நீ பாட்டுக்கு விசாரிக்கிறேன்ற பேர்ல சவால்ல தோத்து போயிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா, நான் பாத்துக்கிறேன். கதிரு, ஏற்கனவே கோதனத்துக்கிட்ட 10,000 ரூபாய் செலவு கொடுத்து மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவன் விசாரிச்சுட்டு வரட்டும், நல்லபடியா நாம முடிவெடுப்போம். இல்ல தாத்தா, ஒண்ணு பண்ணலாம். கோதண்டத்தை தனியாலாம் ஒண்ணு அனுப்ப வேண்டாம். நானும் அவர் கூட போய் மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி கதிர், நானும் வரேன். நீ ஒண்ணும் போக வேணாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ மூலமா தெரிய வேணாம். அப்படின்னா நான் போனா நம்ம குடும்பத்தை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட உளறி கொட்டிடுன்னு சொல்றியா? உளறி கொட்ட மாட்டேன், போட்டு கொடுத்துருவேன். நீ கிளம்புடா. சரி கதிரு, இது பொம்பளை புள்ளியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் நல்லபடியா பார்த்து விசாரிச்சுட்டு வாய்யா. எனக்கு தெரியாதா தாத்தா, ஞாபகம் வச்சு. சரியா? பாத்தியா? பாத்து. என்னத்த துவைக்கிற? காலர்ல அழுக்கு போக மாட்டேங்குதே. எனக்கு வயசாயிட்டே வருது, அத ஞாபகத்துல வச்சுக்குங்க. நம்மளை விட கம்மியா சம்பாதிக்கிறவங்களே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. நான் இன்னும் கையால தான் துவைக்கிறேன். நான் ஒண்ணு சர்க்கார் உத்தியோகம் பார்க்கல மாசம் மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு. இப்பெல்லாம் மேட்ரிமோனி அது இதுன்னு வந்து நம்ம பொழப்ப நார் அடிச்சுட்டாங்க. 1000 ரூபா கட்டு 10 ஜாதகம்னு 500 ரூபா கட்டு